ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இன்றைய பாடல்: சிங்காரவேலா சிவசக்தி பாலா, சிங்காரவேலா சிவசக்தி பாலா, செந்தூர் முருகா தீனதயாளா, செந்தூர் முருகா தீனதயாளா, சிங்காரவேலா சிவசக்தி பாலா, செந்தூர் முருகா தீனதயாளா, கந்தா குமரா கதிர்காமவேலா, கந்தா குமரா கதிர்காமவேலா, கார்த்திகை மைந்தா தீனதயாளா, கார்த்திகை மைந்தா தீனதயாளா, சிங்காரவேலா சிவசக்தி பாலா, செந்தூர் முருகா தீனதயாளா, செந்தூர் முருகா தீனதயாளா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை 49 பொற்காசுகள். ஒரு ஊர்ல ஒரு ராஜா அவரோட ராஜ்யத்தை ஆண்டு வந்தாரு. திடீர்னு அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த ராஜா தன்னோட மந்திரியை கூப்பிட்டு, மந்திரி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், உன்னால் தீர்த்து வைக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மந்திரியும், உங்களுக்கு என்ன சந்தேகம்னு சொல்லுங்க, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த ராஜா சொன்னார், என்கிட்ட 2 சிப்பாய்கள் வேலை செய்கிறாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? அந்த 2 சிப்பாய்களையும் நான் தினந்தோறும் கவனிச்சிருக்கிறேன். ஒருத்தன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், ஆனால் இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் வருத்தத்திலேயே இருக்கிறான். இவங்க 2 பேருக்கும் நான் ஒரே சம்பளம் தான் கொடுக்குறேன், 2 பேருக்கும் ஒரே வேலையை தான் கொடுத்துருக்கிறேன். அப்படி இருந்தும் ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் வருத்தமா இருக்கான். இந்த சந்தோஷமா இருக்கிறவனை பார்க்கும்போது நான் ஒரு ராஜா, நான் கூட அவ்வளோ சந்தோஷமா இல்லை. இந்த வருத்தமா இருக்கிறவனை பார்க்கும்போது ஒரு ராஜாவா எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நானும் இப்படி வருத்தப்பட்டதில்லை. இவங்க 2 பேருமே எல்லையை மீறி சந்தோஷமா இருக்கிறாங்க, வருத்தமா இருக்கிறாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த மந்திரி, இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னார். ராஜா என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது மந்திரி சொல்றாரு, அதுக்கு 98 பொற்காசுகள் செலவாகும் அப்படின்னாரு. ராஜா, இந்த சந்தேகத்தை நீ சரியா தீர்த்து வைக்க ரெடியா இருந்தா 98 பொற்காசுகள்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சாயந்தரம் இந்த 2 சிப்பாய்களும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அப்போ நீங்க என்னோட மாறு வேஷத்துல வாங்க, 98 பொற்காசுகளை கொண்டு வாங்க அப்படின்னு மந்திரி சொன்னாரு. ராஜாவும் அதுக்கு தயாரானாரு. 2 சிப்பாய்களும் வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. இந்த மந்திரியும் ராஜாவும் 98 பொற்காசுகளை 49 பொற்காசுகளா 2 பையில போட்டு எடுத்துட்டு போனாங்க. எப்பயுமே வருத்தத்தில் இருக்கிற அந்த சிப்பாய் வீட்டுக்கு முன்னாடி ராஜாவை கூட்டிட்டு போயிட்டு, அந்த 49 பொற்காசு இருக்கிற பைய கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ராஜாவும் அந்த 49 பொற்காசுங்க இருக்கிற பைய கொடுத்தாரு. அதுக்கு மேல மந்திரி ஏதோ ஒன்று எழுதி அந்த சிப்பாயோட வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு கதவை தட்டிட்டு அங்கிருந்து தள்ளி வந்து ராஜாவோட ஒளிஞ்சுக்கிட்டாரு. அந்த சிப்பாயும் யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா யாருமே இல்லை. அங்க ஒரு பை இருந்துச்சு. அந்த பைக்கு மேல ஒரு விஷயம் எழுதியிருந்துச்சு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னு படிக்கும்போது, நான் தான் கடவுள், உனக்கு அன்பளிப்பா 50 பொற்காசுகளை கொடுத்துருக்கிறேன், நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு அப்படின்னு எழுதியிருந்துச்சு. உடனே அந்த சிப்பாய் தன்னோட குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் வெளியில கூப்பிட்டு அங்க இருக்கிற பொற்காசுகளை காமிச்சு சந்தோஷப்பட்டாரு. சந்தோஷப்பட்டதோட அந்த பொற்காசுகளை எண்ணி பார்த்தாரு. அதுல 49 பொற்காசுகள் தான் இருந்துச்சு. அப்போ அந்த சிப்பாய் தன்னோட மனைவி கிட்ட, இதுல 50 பொற்காசுகள் எழுதியிருக்கு, ஆனா எண்ணி பார்த்தா 49 பொற்காசு தான் இருக்கு, சுத்தி முத்தி தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தேட சொல்றாரு. மனைவி ஒரு பக்கம், இந்த சிப்பாய் ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம்னு எல்லாரும் வீட்டை சுத்தி தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பொற்காசு கிடைக்கவே இல்லை. எப்படி கிடைக்கும்? இவங்க வச்சதே 49 பொற்காசுகள் தானே. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துருச்சு.
கோவத்துல தன்னோட மனைவியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒழுங்கா தேடு, கண்ணை திறந்து தேடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த மந்திரி அந்த ராஜாவை வாங்க நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. எப்பயுமே சந்தோஷமா இருக்கிற சிப்பாய் வீட்டுக்கு முன்னாடி நின்று அதே 49 பொற்காசுகள் பைய வச்சு மேல அதே மாதிரி எழுதி வச்சாரு. அதே மாதிரி கதவை தட்டிட்டு ராஜாவோட இந்த பக்கமா வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு மந்திரி. இப்போ எப்பயுமே சந்தோஷமா இருக்கிற சிப்பாய் வெளியில வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பையும் மேல ஏதோ எழுதி இருந்தது. அதை பார்க்கும்போது நான் தான் கடவுள், உனக்கும் உன்னோட குடும்பத்துக்காகவும் இதுல 50 பொற்காசுகள் வச்சிருக்கேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு எழுதியிருந்ததை படிச்சாரு. படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மனைவி குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த பொற்காசுகளை காமிச்சு சந்தோஷப்பட்டாரு. எண்ணி பார்க்கும்போது அதுல 49 பொற்காசுகள் தான் இருந்துச்சு. அப்போ யோசிச்சாரு, இதுல 50ன்னு எழுதியிருக்கு, ஆனா 49 பொற்காசுகள் தானே இருக்கு அப்படின்றத யோசிச்சுட்டு ஏதோ 49 பொற்காசுகள் வந்திருக்கு தானே, அதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. இப்போ அந்த மந்திரி ராஜா கிட்ட சொன்னாரு, ராஜா இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் இந்த சிப்பாய் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறான், அந்த சிப்பாய் எப்பயுமே வருத்தமா இருக்கிறான் அப்படின்ட்டு. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுற அத்தனை பேருமே எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு 49 நல்ல விஷயங்கள் தினம் தினம் நடக்குது, நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கல அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தையே நினைச்சு வருத்தப்படுறத விட்டுட்டு இருக்கிற 49 விஷயங்களை நினைச்சு எப்ப நம்ம சந்தோஷப்படுறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை அந்த சிப்பாயை போல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அமையும். அது அந்த ராஜாக்கு புரிஞ்சது, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை 49 பொற்காசுகள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.